ரகுராமனுக்கு தூக்கம் வரவில்லை. தான் வேலைக்கு சென்று சிறுக சிறுக சேமித்து தனக்கென வீடு கட்ட வாங்கிய இடத்தை பக்கத்து இடத்துக்காரரான பெரிய செல்வந்தர் தனது இடத்தோடு சேர்த்து சுற்றுச்சுவர் வைத்து அடைத்திருப்பதோடு தன் இடத்தில் பாதியளவு வீடு நீண்டு கட்டியிருப்பதையும் கண்டு மிகுந்த கோபமும் வேதனையும் அடைந்தான். இடத்தை வாங்கிவிட்டு பராமரிக்காமலோ பார்க்க செல்லாமலோ இருந்தால் பத்திரம் நம்மீது பதிவு செய்திருந்தாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆக்கிரமித்து விடுகின்றனர். இடங்களை சைட் போட்டு விற்பவர்கள் சிலர் ஒருவருக்கு விற்ற இடத்தையே மற்றவருக்கு விற்று காசாக்கி விடுகின்றனர். ரகுராமன் 20 வருடங்களுக்கு முன் இடம் வாங்கியதோடு இதுவரை இடத்தை சென்று பார்க்காததாலும் இடத்துக்கு பக்கத்தில் குடியிருப்பவர்களிடம் இது தனது இடம் என சொல்லி வைக்காததாலும் வேலைக்காக ஊர் மாறி சென்றதாலும் விற்றதை மறைத்து இடம் விற்றவர் வேறு ஒரு செல்வந்தருக்கு கிரயம் செய்து விட்டார் என்பதை அறிந்து செய்வதறியாதே திகைத்து நின்றான். பத்திரப்பதிவு அலுவலகத்தை அணுகி கேட்டபோது தனி காளையாக இருந்தால் விற்றதை மறுபடியும் விற்க முடியாது. ஆனால் ஒரே காளையில் உள்ள நிலத்தை பல பேருக்கு கிரயம் செய்யும் போது இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் சைட் போடும் இடத்தை வாங்கினால் உடனே கம்பி வேலி அமைப்பதும் வாங்கியவர் பெயர் பதித்த போடும் வைப்பதும் தான் சரியான தீர்வு என்று கூறியவர்கள் சைட் போட்டவர்களை போய் பார்க்க சொன்னார்கள். ஒரு பிரம்மாண்டமான வீட்டின் முன் இருந்த காவலாளி கேட்டை திறந்து விட்டான். விலையுறந்த பல கார்கள் அணிவகுத்து நிற்க சிட்டவுட்டில் சொட்டை தலையுடன் முண்டா பனியன் அணிந்தவாறு தினசரிகளை புரட்டி கொண்டிருந்தான். வா தம்பி என வரவேற்று அமர வைத்தார். புரோக்கர் பரமசிவம் வந்து நடந்த விஷயத்தை சொன்னாரு. ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. நான் பவர் கொடுத்தவன் எனக்கே தெரியாம இந்த வேலையை பண்ணியிருக்கான். உங்க சைட்டை 2ஆவதா கரையம் பண்ணின பக்கத்து இடத்துக்காரர் ஊட்ட உங்க சைட்லேயும் சேர்த்து கட்டி போட்டார். கட்டின ஊட்ட இடிக்க சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு ஏரியாவில் சைட் போட்டிருக்கோம். அங்கே ஒரு சைட்டை கொடுக்க சொல்லுறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். அதுக்கு வேணும்னா பேங்க் கடன் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் என கூறியதில் ரகுராமனுக்கு உடன்பாடு இல்லை. நகரத்தில் உள்ள இடத்தை விட்டு ஒதுக்குப்புறமான மழை பெய்தால் தண்ணீர் தேங்கும் இடத்திற்கு போகச் சொல்வதோடு கூடுதல் பணம் கேட்டு கடன்காரன் ஆக்க பார்ப்பது மனிதத்தனமற்ற செயலாகவே பார்த்தான். நாளைக்கு சொல்கிறேன் என கூறி அங்கிருந்து கிளம்பியவன் தனது வக்கீல் நண்பனே நவியை சந்தித்தான். இதை பாரு ரகு, இடம் பத்திரம் பண்ணினா போதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு வாங்கிட்டு இடத்தை மறந்து போயிடுறாங்க. பத்திரமா பார்த்துக்கணும்னு யாருக்கும் தெரியல. இதுக்கு போய் கேஸ் போட்டோம்னா வருஷ கணக்கில் இழுக்கும். கீழ்கோர்ட்டில் தீர்ப்பானா மேல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுப்பாங்க. வித்தவனும் பணக்காரன், வாங்கி வீடு கட்டினவனும் பணக்காரன். கௌரவ பிரச்சனையால் உன்ற பக்கம் நியாயம் இருந்தாலும் நியாயம் கிடைக்கிற தாமதப்படுத்துறதோட உனக்கும் உன்ற குடும்பத்துக்கும் பல வழியில் தொல்லை கொடுப்பாங்க. உன்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டானுங்க. வேலையை கெடுத்துட்டு வாங்குற சம்பளத்தை கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் செலவு பண்ணிட்டு நிம்மதியை இழக்க வேண்டாம். அவங்க கொடுக்குற இடத்தை வாங்கிட்டு உன்ற பத்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து போகிறது தான் நல்லது என்று கூறிய போது தற்கால நடைமுறை நிலையை, சட்டத்தை மதிக்காத அல்லது தவறை நியாயப்படுத்தும் நிலையை எண்ணி கண் கலங்கியவனான் வெளியே சென்றவன் பைக் சாவியை அறையின் மேஜை மீது வைத்துவிட்டு மறந்ததால் திரும்பவும் நண்பன் அறைக்கு சென்ற போது நண்பனின் அலைபேசி உரையாடலில் கவலைப்படாதீங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசுகிற மாதிரி பேசி ரகுவை ஒத்துக்க வச்சுட்டேன். நாளைக்கு பத்திரத்தோடு வந்துடுவான். கையெழுத்து வாங்கிட்டு இதில் பாதி வேலை கம்மியாக போகிற சொத்தை கொடுத்து அனுப்பி வச்சுடுவோம். எனக்கு பேசியபடி கொடுக்க வேண்டியதே கொடுத்துடுங்க என கூறி அலைபேசியை டேபிளின் மீது வைக்கும்போது ரகுராமன் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் முகத்தில் வேர்த்து கொட்டியது நண்பனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.